இன்றைக்கி நாங்கள் சிலர் அப்படி தானே வாழ்கிறோம். சல்லி தான் வெள்ளை எலும்பினா ராவாவை காட்டியும் அவருக்கு சல்லிட சிந்தனை தான். பேசுகிற என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன், இந்த இடத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்டால் உங்களோட தலையில் ஏதாவது ஒரு டென்ஷன் நீக்கின்னா நாங்கள் எல்லாரும் ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு தான் நீக்கிறோம். இதே ஒரு மனிதன் ஒரு பாவியாக இருந்தால் அந்த மலக்குமார் உடம்புல இருந்து அடித்து ரூஹ கழட்டுவாங்க. அந்த மனிதனுடைய கஃனுக்கும் உடம்புக்கும் இடையில அந்த ரூஹ் வந்து இருக்கும். சில டைம்ல ஒரு ஆளுக்கு வந்திருக்கும் அந்த பிரச்சனை அவரை கொண்டு போயிட்டு பைத்தியக்காரனாவே ஆக்கி முடிச்சுடும். எந்த புள்ளைக்கு உசுர கொடுக்க ரெடியாவினாரோ அந்த வாப்பா சொல்லுவாராம், என் புள்ள வாடும். ரிவாயத்தில் வருது, ஒரு முறை இரவு நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசி தாங்க இல்லாம வீட்டில இருந்து வெளியே போனாங்க. என்ன சரி கிடைக்குதான்னு பார்க்க. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام. இவ்வுலகை படைத்து பழிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய நாயகன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவால் இருலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் ஸலாத்தும் சலாம் உண்டாவதாக. இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபீன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் ஸலாத்தும் சலாம் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் எதை எடுத்து நடக்குமாறு கூறுள்ளானோ அதை எடுத்து நடந்தும், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதனை செய்ய வேண்டாம் என்று தடுத்து விலக்கியுள்ளானோ அப்படியாப்பட்ட அல்லாஹுடைய விலக்கல்களை விட்டும் தவிர்ந்திருக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய எங்களுக்கு துன்யாவுடைய வாழ்க்கைன்னு ஒன்று வச்சிருக்கிறான். நாங்கள் அந்த கட்டத்தில் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு படைச்சி வச்ச பல கட்டங்கள் ஒரு கட்டம் தான் துன்யாவுடைய வாழ்க்கை. இந்த துன்யாவுடைய வாழ்க்கை என்ற அந்த கட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யாவுடைய வாழ்க்கைக்கு மனிதனுக்கு வச்சிருக்கிறது எத்தனை வருஷம் என்றால், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி அமைச்சிருக்கிறான். நேற்று ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டோம். 28 வயசு ஒரு வாலிபருடைய ஜனாசா. துன்யாவுடைய வாழ்க்கை அவருக்கு அல்லாஹ் 28 வருஷம் தான் வச்சிருக்கிறான். சில ஜனாசாக்களுக்கு போகிறோம் 50 வருஷம் அல்லது 55 வயசு, 60, 70 இப்படியும் ஜனாசாக்களுக்கு போகிறோம். சில பிள்ளைகளுடைய ஜனாசாவில் கலந்து கொள்கிறோம். 4 வயசு புள்ள, 5 வயசு புள்ள. சில விபத்தில் உண்டாகி சில ஆக்சிடெண்ட்டில் நடந்த சில ஜனாசாக்களை கலந்து கொள்கிறோம். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் உலக வாழ்க்கைன்னு அமைச்சது அவ்வளவுதான் அந்த மனிதர்களுக்கு. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்ல போக்குள்ள சொன்னாங்க, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பெரும்பாலும் 60, 70 இது உள்ளுக்கு எல்லாருமே போய்த்து சேர்ந்துருவாங்க. அதை விட கூட வாழக்கூடிய மக்கள் மிகவுமே குறைவானவர்களாகத்தான் இருப்பார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை தந்தான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நானும் நீங்களும் சில வேளை நினைக்கலாம், உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் இதை விட ஒரு இன்பம் உண்டு, உலகத்தை விட வேறொன்றும் இருக்க முடியாது என்று நானும் நீங்களும் நினைக்கலாம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் படைச்சிருக்கிற சொர்க்கத்தை பற்றி வர்ணிக்கும் பொழுது வர்ணிச்சாங்க எப்படி என்றால், மா லா ஐனுன் ரஅத். அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை எப்படி வச்சிருக்கிறான் என்றால், உலகத்தில் இன்றைக்கி எத்தனை நாடுகள் இருக்குது, எவ்வளோ அழகான காட்சிகளை நேர்லேயும் பார்த்திப்போம், ஃபோன்லேயும் பார்த்திப்போம், இன்டர்நெட்டில் போயிட்டு பார்த்துருப்போம். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை வர்ணிக்கும் பொழுது எப்படி தெரியும் வர்ணிச்சாங்க, இந்த துனியாவுக்கு வந்து இத்தனை கோடி மக்கள்லையும் அவங்களோட கண்ணால் பல அழகான காட்சிகள் பார்த்திருப்பாங்க. ஆனால் சொர்க்கம் எப்படியாப்பட்டது என்றால், இதுவரைக்கும் உலகத்துக்கு வந்து எந்த ஒரு மனிதரும் அப்படி ஒன்றை கண்ணால் பார்த்திருக்க மாட்டார். இதுதான் சொர்க்கம். இப்படி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வர்ணிச்சாங்க. வலா உஸுனுன் சமிஅத். இது இவ்வளவு அழகாமே, இந்த இடம் இப்படி பசந்தாமே, இந்த மாளிகை இவ்வளவு பிரமாண்டமாமே என்றெல்லாம் நிறைய காதால கேள்விப்பட்டிருப்போம். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மக்களும் இதை மாதிரி ஒன்றை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, கடைசியாக சொன்னாங்க, வலா ஹத்தர அலா கல்பி பஷர். இன்றைக்கு ஒரு மனிதன் உள்ளத்தால் பல மாதிரி சிந்திக்கலாம், இவ்வளோ ஒரு அழகுன்னு சொல்லி சிந்திச்சு நினச்சிருப்பார். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை எப்படி படைச்சு வச்சிருக்கிறான்டால், இத்தனை கோடி மக்களும் மனசால் ஒன்றை சிந்திச்சாங்கண்டா சொர்க்கம் இப்படியா இருக்குமா என்று நினைச்சால் அது அப்படி இருக்க மாட்டுச்சு. அது அதுக்கு வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பற்றி ஹதீஸில் வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தை துஆ கேட்கும் பொழுது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் கிட்ட கேளுங்கண்டா. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்துக்கு சொல்றானாம், தஸய்யனி, நீ அழகு பெற்றுக்கொண்டே இரு. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நாளும் அழகுக்கு மேலே புதிய அழக அந்த சொர்க்கம் உள்வாங்குதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பானவர்களை, நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், சில வேளை துனியாவில் எனக்கிட்டே உங்கள்கிட்ட மீக்கிற காசால், சொத்தால், எங்கள்கிட்ட இருக்கிற சல்லியால் நாங்கள் நினைக்கலாம் சில டைமில் இது தான் வாழ்க்கை போல், வாழ்ந்தா இவரை மாதிரி தான் வாழணும், உலகத்தில் ஒரு பணக்காரரை காட்டி வாழ்க்கை இவரை மாதிரி ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கணும். சில பிள்ளைகள் நினைக்கலாம், ஏண்ட வாப்பாவும் இதை மாதிரி ஒரு பெரிய ஒரு குடும்பத்தில் இருந்திருக்கணும், நான் அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக பிறந்திருக்க கூடாதா, அந்த பிள்ளைகளெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ சொத்து செல்வத்தோட சந்தோஷத்தோடு வாழ்கிறாங்க என்று சில வேளை ஏண்டே உங்களுடைய உள்ளம் சொல்லலாம் சகோதரர்களே. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உண்மை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டினாங்க, சாலிஹான நல்ல மனிதருடைய ரூஹ் எப்படி கைப்பற்றப்படும் என்று சொன்னாங்க. நல்ல மனிதர்களுடைய ரூஹ் கைப்பற்றப்படும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஸலத் இலைஹி மலாஇகத்துன் பீதுல் வுஜூஹ், முகங்கள் எல்லாம் வெண்ணிறமான மலக்குமார் வருவாங்களாம். ஹஸரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வாரல்ல முதலாவது ஒரு நல்ல மனிதனுடைய ரூஹ் கைப்பற்றப்படும் பொழுது அல்லாஹ் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு மலக்குல் மௌத்துக்கு அவான்கள் உதவியாளர்களை படைச்சு வச்சிருக்கிறான். இந்த மலக்குமார் வருவாங்க, ரிவாயத்தில் வருவது கஅன்ன வுஜூஹஹுமுஷ் ஷம்ஸ், வார ஆட்களோட முகம் எப்படி இருக்கும் தெரியுமா? சூரியன் எப்படி இருக்குதோ சூரியன் மாதிரி ஒவ்வொரு முகமும் இருக்கும்ன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் சில வேளை இன்றைக்கு சந்திக்க இருக்கிறோம் சகோதரர்களே. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வார அந்த மலக்குமார் ரூஹ் எடுக்க வாரவங்க அவர்களுடைய முகங்கள் எப்படி இருக்கும் என்றால், எப்படி சூரியன் இன்றைக்கு ஜொலிச்சு கொண்டு மினுங்கி கொண்டு இருக்குதோ இதை மாதிரி வரக்கூடிய அந்த மலக்குமார்களுடைய முகங்கள் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வந்து அந்த மனிதனுடைய இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரூஹ் கைப்பற்றப்படக்கூடிய அந்த மனிதனுடைய பக்கத்தில் வந்து அந்த மலக்குமார் உட்காருவாங்களாம். அதுக்கு பின்னால் தான் மலக்குல் மவுத் ஹஸ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அந்த மனிதனுடைய தலைமாட்டுக்கு கீழே வந்து உட்காருவாங்க. கண்ணியமானவர்களே, வரக்கூடிய மலக்குமார்கள் இந்த மனிதனுடைய ரூஹை கைப்பற்றும் பொழுது இந்த ரூஹை கொண்டு போகிறதுக்கு சொர்க்கத்திலிருந்து கஃபன் எடுத்துகிட்டு வருவாங்களாம். ஹதீஸ், கஃபனும் மின் அக்ஃபானில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய கஃபன் எடுத்து வரப்படும். வஹனூத்தும் மின் ஹனூத்தில் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து வாசனை பொருட்கள். இன்றைக்கி நாங்கள் மையத்தொண்ட குளிப்பாட்டி போடும் பொழுது எப்படி நாங்கள் அந்த ஜனாசாவுக்கு மேலே வாசனை பொருட்கள் போடுறோமோ, இந்த ஜனாசாவினுடைய ரூஹை கலட்டி எடுத்து போகும் பொழுது கஃபனும் வாசனை பொருட்களும் வரக்கூடிய அந்த மலக்குமார் சொர்க்கத்திலிருந்து எடுத்து வருவாங்களாம், இந்த நல்ல மையத்தினுடைய ரூஹை கழட்டிட்டு போகிறது. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ரிவாயத்தில் வருவது பக்கத்தில் உட்கார்ந்து ஹஸரத் மலக்குல் மவுத் சொல்லுவாங்களாம் அந்த ரூஹை பார்த்து, யா ஐயத்துஹன் நஃப்ஸு தையிபா
மனமான ஒரு நல்ல ரூஹே, நல்ல ஒரு ஆத்மாவே, உஹ்ருஜி, உடம்புல இருந்து அழகாக நீ வெளியாகி வந்துரு. இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வரிதுவான், அல்லாஹுடைய கூப்பிடுறான், அல்லாஹுடைய பொருத்தத்தின் பக்கம், அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கம் நீ அந்த உடம்பிலிருந்து பிரிஞ்சு வந்துரு என்று சொல்லும் பொழுது அந்த மனிதனுடைய ரூஹ் உடம்பிலிருந்து பிரிஞ்சு வெளியாகும். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஹதீஸில் இப்படி வருவது, குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நல்ல மனிதர்களுடைய ரூஹ் கைப்பற்றப்படும் பொழுது தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, நான் சொன்ன அதே மலக்குமார்கள் அந்த மனிதன்கிட்ட வந்து, அந்த மனிதன் உலகத்தை விட்டு பிரியும் பொழுது ஒரு நல்ல மனிதனுக்கு ஒரு கவலை, ஒரு பயம் ரெண்டு இருக்குமா. முதலாவது சொல்லுவாங்களாம், லா தகாஃபு, பயப்படவானம், நீங்கள் போகிற இடம் ஒரு தனிப்பட்ட ஒரு இடம், கபருக்கு போகிறீங்க, தனியெல்லாம் சந்திக்க போகிறீங்க. இன்றைக்கு நாங்கள் சகோதரர்களே மலக்குமாரை பற்றி நிறைய பயான் கேட்டிருக்கிறோம். நானும் நீங்களும் எங்களோட கண்ணால் முதலாக மலக்குமாரை பார்க்குற தருணம் தான் ஏண்டேம் உங்களுடைய சக்கராத். நாங்கள் உயிர் பிரிகிற தருணம் தான் மலக்குமாரை எங்களோட கண்ணால் நாங்கள் பார்க்க போகிறோம். பயானில் கேட்டிப்போம் நிறைய மலக்குமாரை பற்றி. மலக்குல் மௌத் இப்படித்தான் இருப்பார்ன்றதை நாங்கள் காணுவோம். ஹதீஸில் ரெண்டு மாதிரி வரும். அந்த காண்ற மக்கள் ஒன்றோ நல்ல தோற்றத்தில் பார்ப்பாங்க, அல்லது மிக பயங்கரமான தோற்றத்தில் பார்ப்பாங்க. அந்த மனிதனுக்கு இருக்கிற பயம், முதலாவது அந்த மலக்குமார் வந்து சொல்லும் நன்மாராயம், லா தகாஃபு, பயப்புடவானம். அந்த மனிதனுக்கு கவலை இருக்குமா, உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகிறேன், என்னை புள்ளையில் விட்டுட்டு போகிறேன், என்னை மனைவி மக்கள் விட்டுட்டு போகிறேன், இவர்களை யாரு பார்த்து கொள்வது. ரெண்டாவது சொல்லப்படும் செய்தி, லா தஹ்ஸனு, கவலையும் படவானம், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன், சொர்க்கத்துக்கு கொண்ட நன்மாராயம் சொல்லித்தானாம். அந்த மனிதனுடைய ரூஹ உடம்பிலிருந்து எடுத்து அந்த ரூஹ சொர்க்கத்திலிருந்து கொண்டாந்த கஃனில் வச்சு அந்த வாசனை பொருட்களை வச்சு, இங்கே மையத்தாக உடம்பு இருக்குது, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் அழுகுறாங்க. அன்பானவர்களே, அந்த ரூஹ் எங்கே இருக்கும் தெரியுமா? ரிவாயத்தில் வருவது, அந்த ரூஹ மலக்குமார் எடுத்துக்கொண்டு அப்படியே வானத்தின் பக்கம் போய்த்துருவாங்க. உடம்பு வீட்டில் இருக்குது, உடம்பு ஹாஸ்பிட்டலில், உடம்பு ஐசியூவில், உடம்பு எங்கேயோ பட்ட ஒரு இடத்துல உடம்பு நிற்கிது. அன்பானவர்களே, சூழ இருந்து எல்லாருமே அழுகுறாங்க. ஆனால் அந்த மனிதனுடைய ரூஹ் எப்படி இருக்கும் என்றால், அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய ரூஹ அப்படியே மேல் வானத்துக்கு இந்த மலக்குமார் எடுத்து போவாங்க. ரிவாயத்தில் வருவது, அந்த ரூஹ உடம்புலிருந்து கலட்டி வெளியே எடுத்து போகிற டைமில் அந்த சொர்க்கத்தினுடைய வாசனை பொருட்களில் வரக்கூடிய வாசனை முழு உலகத்தில் இருக்கக்கூடிய வாசனையை விட மிக பயங்கரமான ஒரு வாசம். இந்த வாசத்தை எடுத்துக்கொண்டு, இதெல்லாம் எங்களோட கண்ணுக்கு விளங்காது, இதெல்லாம் எங்களை கண்ணுக்கு மறைஞ்சிருக்கிறது. அன்பானவர்களே, இது ஒவ்வொரு மனிதனும் சந்திக்க வேண்டிய நிலைமை வரும், ஒவ்வொருத்தரும் சந்திக்க வேண்டிய நிலைமை வரும். அதே ரிவாயத்தில் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதே ஒரு மனிதன் ஒரு பாவியாக இருந்தால் அந்த மலக்குமார் உடம்புல இருந்து அடிச்சு ரூஹ கழட்டுவாங்க, அடிச்சு ரூஹ கழட்டுவாங்க. பாவிக்கிற வார்த்தை, யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் ஹபீஸா. ஹபீஸான்றது ஆக ஒரு மோசமான ஒரு வார்த்தை, ஒரு மோசமான ஒரு நஜீஸான ஒரு ஆத்மா. உடம்புல இருந்து வெளியே வா, அல்லாஹ்வுடைய கோவத்தின் பக்கம் வா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பில் உனக்கு அதன் பக்கம் வா என்று அல்லாஹ் குர்ஆன்லயே மத சொல்றான். வலவ் தரா இஸ் ஸாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத்தி வல் மலாயிகத்து பாசிது ஐதீஹிம் அக்ரிஜு அன்ஃபுஸகும். நீயே வெளியே வா. அடிச்சு ஒரு மனிதனுடைய ரூஹ வெளியெடுக்கப்படுமாம் சக்கராத்தில். கண்ணியமானவர்களை, நான் என்ன சொல்ல வரேன் என்றால், இந்த மனிதனுடைய ரூஹ அப்படியே முதல் வானம் மட்டும் கொண்டு போவாங்க. முதல் வானம் துறப்படுமாம். இந்த ரூஹ கொண்டு போகும் பொழுது இருக்கக்கூடிய மலக்குமார்கள், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்லும் செய்தி, இது யாருடைய அழகான நல்ல மனிதருடைய ரூஹ் என்று வருவதே, இது யார் என்று சொல்லும் பொழுது சொல்லப்படுமாம், ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார் என்று உலகத்தில் அவருக்கு என்ன பேர் பாவிச்சாங்களோ அதே பேரை சொல்லப்படுமா. அன்பானவர்களே, போகிற இடத்துல எல்லாருமே சலாம் சொல்லித்தான் அந்த இடத்துல அந்த ரூஹ் எடுப்பாங்க. கண்ணியமானவர்களே, இங்கே மையத்தை வீட்டில் வச்சுக்கொண்டு எல்லாம் அழுகுறாங்க. ரூஹ் எங்கே பைத்திக்கு என்றால், இந்த மனிதனுடைய ஜனாசாவை கழுவி அடக்கம் செய்ய நேரம் வர காட்டியும் அந்த மலக்குமார் ரூஹ் எடுத்துட்டு அப்படியே பேய்த்துருவாங்க. மேல் வானத்துக்கு பேய்த்து கடைசியாக அந்த ரூஹ்
பைன யதைல்லா, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னால் கொண்டு போய் இது பண்ண பந்தத்துக்கு பின்னால் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானாம், உக்துபு அப்தி ஃபீ இல்லியீன், இந்த நல்ல அடியான், இந்த அடியானுக்கு இல்லியீன் என்ற அந்த பட்டோலையில் இவருடைய பெயரை எழுதிட்டு நான் இவருக்கு என்ன தயாரித்து வச்சுக்கிறேன்றதை கொண்டு போய் காட்டுங்கண்டுவானாம். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்குமார்களுக்கு சொல்லுவான், இந்த ரூஹை கொண்டு போய்த்து நான் இவர்களுக்கு என்ன வச்சிருக்கிறேன் என்று காட்டுங்க அன்பானவர்களே. சொர்க்கத்துக்கு கொண்டு போய் அந்த ரூஹுக்கு காட்டப்படுமாம். இது தான் நீங்கள் நிரந்தரமாக தங்க போகிற இடம். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ரிவாயத்தில் வருவது, இந்த மையத்தை குளிப்பாட்டி அடக்கம் செய்ய ரெடியாகும் பொழுது திருப்பி அந்த ரூஹை கொண்டாந்து அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா உடம்பு கிட்ட வச்சிருவான். பைனல் ஜசதி பைனல் கஃபனி வல் ஜசத், அந்த மனிதனுடைய கஃபனுக்கும் உடம்புக்கும் இடையில் அந்த ரூஹ் வந்து இருக்கும். அந்த ரூஹ் தான் தூக்கிட்டு ஜனாசாவை தூக்கிட்டு போகல சொல்லுமாம், கத்திமூனி கத்திமூனி, அவசரமாக கொண்டு போய்த்து என்னைய கபருள்ளுக்கு வச்சிருங்க. அந்த ரூஹுட்ட இருந்து இந்த பேச்சு வாரத்துக்குரிய காரணம் அல்லாஹ் அதுக்கு காட்டிட்டான். இதெல்லாம் நல்ல நன்மாராயங்கள் எல்லாரும் காட்டப்பட்டுட்டு இப்போ இந்த மையத்துக்கு எந்த காரணத்தை கொண்டும் உலகம் வானம். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோமா இல்லையா, மையத்தூடுவல் அழுந்து பெறட்டுறாங்க, வாப்பட பிரிவிட பிள்ளைகளுக்கு தாங்கல, மனைவி மயங்கி கீழே விழுவுறா. சும்மா சரி, இதெல்லாம் நடந்த ஒரு ரூஹுக்கு அல்லாஹ் சொல்ல போகிறான், நான் உங்களுக்கு இன்னொரு 50 வருஷம் தரேன், நீங்கள் வாழ்ந்துட்டு வாங்க என்றால் அந்த ஜனாசா சொல்லுமாம், அந்த ரூஹ் சொல்லுமாம், யா அல்லாஹ், எனக்கு என் மனைவியும் வானம், பிள்ளைகளும் வானம், என் குடும்பமும் வானம், என் சொத்தும் வானம், ஒன்றும் வானம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நான் பார்த்த அந்த இடம் எனக்கு வேணும் என்று அந்த மனிதன் சொல்லுவார். ஒரு மனிதனுடைய ரூஹ் மட்டும் நல்ல முறையில் கலட்டப்பட்டுச்சுண்டா அதுக்கு பின்னால் எந்த புள்ளைக்கு உசுரை கொடுக்க ரெடியாகினாரோ அந்த வாப்பா சொல்லுவாராம், என் புள்ள வானம் என்று. இதுதான் இந்த துன்யாவுக்கும் நாளைக்கு நாங்கள் கண்ணை மூடினத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம். சகோதரர்களே, இன்றைக்கி நாங்கள் இந்த வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் நாங்கள் கவலைப்படாத அழாத யாருமே இல்லை. ஃபலஸ்தீன் நிலைமையை பார்த்து இவ்வளோ ஒரு அநியாயம், எல்லா அநியாயத்தையும் எங்களால் தாங்கினாலும் சின்ன பிள்ளைகள் அநியாயம் செய்யப்பட்டது, கொலை செய்யப்பட்டதை எங்களால் தாங்க இல்லாத ஒரு நிலைமை. பல வகையான வீடியோக்கள், செய்திகள், நியூஸ்கள் இன்றைக்கி உள்ளம் தாங்க இல்லாத முறையில் நாங்கள் பார்த்துக்கிறோமா இல்லை இன்றைக்கி ஃபலஸ்தீனை பற்றி. சில வேளை நாங்கள் நினச்சிருக்கலாம், ஏன் இப்படி அந்த மக்களுக்கு நடக்குது, அல்லாட உதவி எப்போ வரும். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த இடத்துல வஃபாத்தாகின ஒவ்வொரும் ஷுஹதாக்கள், ஷஹீத்மார்கள். அந்த இடத்துல வஃபாத்தான ஒவ்வொருவரும் ஷஹீத்மார்கள். ஒரு புள்ள, ஒரு கை குழந்தையை தூக்கிட்டு ஒருவர் சொல்கிறார், இந்த புள்ளைக்கு உலகத்தில் சொந்தம் என்று சொல்ல யாருமே கிடையாது, எல்லாருமே வஃபாத், யாருமே இல்லையா. சொந்தம் என்று உறவுன்னு சொல்ல ஒத்தருமே இல்லை. அந்த முழு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வஃபாத்தா போயிட்டாங்களாம். ஒரு ஆள் உறவுன்னு சொல்ல, ஒரு ரிலேஷன் என்று சொல்ல ஒரு ஆள் கிடைக்கிது இல்லைன்றாங்க ஒரு வீடியோவில். அன்பானவர்களே, நான் சொல்கிறேன், இந்த கை குழந்தையினுடைய தாய் தந்தைக்கு அல்லாஹ் சும்மா சரி உலகத்தில் ஒரு 50 வருஷம் வாழுங்கன்னு அவகாசம் கொடுத்தால், உங்களோட புள்ள தனிய, உங்களோட புள்ள அனாதை, இந்த புள்ளைக்கு நீங்கள் உங்களோட குடும்பத்தோடு போய்த்து வாழுங்கன்னு அவகாசம் கொடுத்தா, அன்பானவர்களே, அந்த ஷுஹதாக்களாகிய ஷஹாதத் அடைஞ்ச அந்த பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, யா அல்லாஹ், எனக்கு என்ன இந்த புள்ள வானம், நீ எனக்கு காட்டிருக்கிறது அவ்வளோ இன்பமானது, நான் தொடர்ச்சியாக இதில் வாழ விரும்புகிறேன். இதுதான் இந்த துன்யாடையும் துன்யாவுக்கு பின்னால் எல்லாம் மறைச்சி வச்சுக்கிறதுக்குரிய வித்தியாசம். சகோதரர்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எதையும் நினச்சி வாழலாம். ஆனால் நானும் நீங்களும் கண்ணுக்கு பின்னால் எல்லாம் மூடி வச்சுக்கிறோண்டு இந்த ஈமானோடு எப்பயுமே நாங்கள் வாழும். இந்த எல்லாம் காட்சிகளையும் நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு மௌலை, ஒரு ஆலிம், அவருடைய சகோதரருடைய ஜனாசாவில் கலந்து கொண்டோம். ஜனாசாவை முன்னால் வச்சுட்டு அவர் பயான் பண்ணுறாரு. பண்ணப்போக்கில் சொன்னார், எங்களோட நானா கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு சில வருஷங்களாக நோயில் பாதிக்கப்பட்டு அடையாளமே தெரியாத ஆளாக மாறிதான் அவர் இன்றைக்கு வஃபாத் ஆகினார். நேற்று இரவு சக்கராத்துடைய படுக்கையில் அவர் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது நான் சொல்லும் இந்த செய்திக்கு என் ஏனைய சகோதரர்கள், எங்களோட வாப்பாவும் ஒன்று கேட்கிறார், இவங்க எல்லாரும் சாக்கின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் சொன்னார், நேற்று இரவு நாங்கள் இவருக்கு களிமாவை நினைவு காட்டி கொண்டிருந்தோம். எங்களுக்கு விளங்கிச்சு இவருடைய கடைசி நேரம், நாங்கள் களிமாவை நினைவு காட்டி கொண்டிருந்தோம்.
இவர் களிமா வாயால் மொல்ல சொல்லி கொண்டிருந்தவர் திடீர்னு எங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியமான ஒரு செய்தியை சொன்னார். அவர் சொன்னார், அவர் ஒரு நோயாளியாகத்தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம். சத்தமாக எங்கள்கிட்ட சொன்னார், பெண்களுக்கு சத்தத்தை குறைச்சிக்கொள்ள சொல்லுங்கள், அமைதியாக இருங்க, மலக்குமார்கள் என்னை கூப்பிட்டு போகிறது காட்சியை நான் பார்க்குறேன் என்ற வார்த்தையை பாவிச்சார். அன்பானவர்களே, அவர் சொல்கிறார், அந்த ஆலிம் சொல்கிறாரு, எங்களோட நானா கடைசி காலமாக நாங்கள் நோயில் பார்த்தவர், அந்த கடைசி சில நிமிஷம், அந்த ரூஹ் பிரியறதுக்குள்ள சில நிமிஷம், அல்லாஹு ஆலம், அல்லாஹ் அவரோட முகத்தில் வந்த அந்த சந்தோஷமும் பிரகாசமும் சிரிப்பும் அது எனக்கு வார்த்தையால் விளக்கப்படுத்தவே தெரியாதுல்ல. அதை நீங்கள் அங்கனைக்கு பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கணும். அது புதினமான ஒரு சந்தோஷம், ஒரு செழிப்பு, ஒரு முகத்தில் அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம்னு அந்த கடைசி ரூஹ் பிரிகிற தருணத்தில் நாங்கள் பார்த்தோம் என்ற அந்த ஆலிம் அந்த இடத்துல சொன்னார். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்தில் லட்சியம் என்று ஒன்று இருந்தால், இன்றைக்கி நாங்கள் நிறைய பேர் ஒவ்வொரு லட்சியம் வைக்கிறோம், கோல் வைக்கிறோம், இதை செய்யணும், தவறு இல்லை. துன்யாவில் ஹலால நாங்கள் நல்ல லட்சியம் வைக்கிறது தவறு இல்லை. ஆனால் இவ்வளவெல்லாம் லட்சியங்களை நாங்கள் வச்ச நாங்கள் இந்த லட்சியத்தை மறந்தோம் என்றால், உங்களுடைய கடைசி நிலைமையை மறந்தோம் என்றால், அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு உலகத்துக்காக வேண்டி நாங்கள் கஷ்டப்படுற நாங்கள் ஒரு நொடி பொழுதில் என் குடும்பமே வானம் என்று நான் தூக்கி போடுறனாக இருந்தார், ஒரு நொடி பொழுதில் என் சொத்தே வானம், இவ்வளோ கஷ்டப்பட்ட வெளிநேருந்து அந்தியாவை காட்டி நான் கஷ்டப்பட்ட என் கடையும் வானம், சொத்தும் வானம், என் சல்லியும் வானம், ஒன்றுமே வானம் என்று முழு உலகத்தையும் தூக்கி எரிஞ்சு நாங்கள் முன்னால் அந்த கபருக்கு தனியாக போக தயார் என்று இருந்தால், சகோதரர்களே, நானும் நீங்களும் நினச்சி பார்க்கணும், அல்லாஹ் உண்மையான சந்தோஷத்தை எதில் வச்சிருக்கிறான்? உலகம்தான் சகோதரர்களே. ஒரு மனிதனுக்கு துன்யா தான் வாழ்க்கைன்னு இருந்திருந்தால் உலகத்தில் ஆகப்பெரிய பணக்காரராக வாழ்ந்திக்கணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா உலகத்தில் தான் நிம்மதிக்கு, சல்லியால் தான் நிம்மதிக்கு, இதுதான் வாழ்க்கை. இன்றைக்கி நாங்கள் சிலர் அப்படி தானே வாழ்கிறோம். சல்லி தான் வெள்ளை எலும்பினா ராவாவை காட்டியும் அவருக்கு சல்லிட சிந்தனை தான். அப்படி சிலருடைய வாழ்க்கை போகுதா இல்லையா? தொழுகையும் இல்லை, சுபமும் இல்லை, தொழுகை நினைச்சா தொழுவுறல்ல. அவருக்கு அவர்கிட்ட கடை தான் பெருசு, அவர்கிட்ட வியாபாரம் தான் அவருக்கு பெருசு. அன்பானவர்கள், இது தான் ஒரு மனுஷன் வாழ்க்கைண்டா, அல்லாஹ் அதில் தான் வெற்றிக்குது என்றால் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரராக வாழ்ந்திக்கணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, எங்களோட வீட்டில் நாள் கணக்கு இல்லை, மாத கணக்கு கழியும், நாங்கள் வீட்டில் அடுப்பு பற்ற வச்சதே கிடையாது. அவ்வளோ கஷ்டம் எங்களோட வீட்டில், நாங்கள் மாத கணக்கு அடுப்பு பற்ற வச்சில்லை எங்களோட வீட்டில். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, சக்கராத் கடைசி கட்டம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்தில் பசின்னு சொல்லி சாப்பிட கேட்டாங்க. எங்களோட முழு வீட்டையும் தேடி பார்த்தேன், என் அன்பு கணவருக்கு சாப்பிட கொடுக்க எங்களோட வீட்டில் ஒரு ஈச்சப்பழம் கிடைக்கலன்றாங்க. இவ்வளோ கஷ்டம். ரிவாயத்தில் வருவது, ஒரு முறை இரவு நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசி தாங்க இல்லாமல் வீட்டிலேருந்து வெளியே போனாங்க. என்ன சரி கிடைக்குதான்னு பார்க்க போன இடத்துல கண்டாங்க அவர்களுடைய இரு தோழர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் வெளியே நிற்கிறாங்க. கேட்டாங்க, இதே நான் தூங்குற நேரம் 2 பேரும் வீட்டிலிருந்து என்னத்துக்கு வெளியே இருந்தீங்க? இந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எவ்வளோ பசின்னா, பசியினுடைய தாக்கம் எங்களால் எவ்வளோ தாக்கிச்சின்னா தூக்கம் போகுதில்லை, வீட்டிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்தோம், ஏதாவது சாப்பிட தின்ன கிடைக்குதான்னு பார்த்து வெளியே வந்தோம் யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டாங்க, சரி யா ரசூலல்லாஹ், நாங்கள் இதுக்கு தான் வந்தோம், நீங்கள் என்னத்துக்காக வேண்டி வீட்டிலேருந்து வெளியே வந்தீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க சகோதரர்கள்? எந்த விஷயம் உங்களேருந்து வீட்டில் வெளியே போச்சோ அதே விஷயம் தான் என்னையும் வீட்டிலேருந்து வெளியே போட்டுச்சுன்னா. இன்றைக்கு கஷ்டம்னு நாங்கள் நிறைய பேர் சொல்கிறோம். இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு வர கஷ்டம் அந்த மனுஷனை கொண்டு போய் வட்டியில் புள்ளதாட்டுது. மனிதனுக்கு வர கஷ்டம் அந்த மனிதன் டீடை கொண்டு போய் எங்கே சரி வைக்கிறதுக்கு நிலைமையில் கொண்டாந்து விடுவது. அந்த மனிதன் தங்கத்தை கொண்டு போய், மனைவியுடைய தங்கத்தை கொண்டு போய் எங்கே சரி அடகு வைக்குது. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இதுக்கு பேர் கஷ்டம் என்றால் அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையுடைய நிலைமை எப்படி சகோதரர்களே? அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி கேட்டால், இந்த உஹது மலையை நான் கூட மலை தங்கமாக மாற்றித்தார். இந்த உஹது மலை அப்படியே அல்லாஹ் விரும்புகிறான், உங்களுக்கு தங்கமாக மாற்றி தாரத்துக்கு யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகின். யா அல்லாஹ், என்னை ஒரு உலகத்தில் மிஸ்கீனாகவே வாழவே யா அல்லாஹ், நாளைக்கு மிஸ்கீன்களாகவே என்னை மௌத்தாக்கிறியா அல்லாஹ், நாளைக்கு மிஸ்கீன்களுடைய கூட்டத்தில் என்னை எழுப்பாட்டிறியா அல்லாஹ். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுவா. அன்பானவர்களே, உலகத்தினுடைய வாழ்க்கை இன்றைக்கு சிக்கல் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் யாருமே இல்லை. பேசுகிற என்னையும் சேர்த்து நான் சொல்ல, இந்த இடத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்டால், உங்களோட தலையில் ஏதாவது ஒரு டென்ஷன் நீக்கின்னா நாங்கள் எல்லாரும் ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு தான் நீக்கிறோம்.
ஒன்று முடிஞ்சு இன்னொன்று ஸ்டார்ட் ஆகும் சில வேலை. இப்போ தான் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ ஒன்று முடிஞ்சிச்சு, அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மருவ பிரச்சனை, மருவ டென்ஷன். ஒருத்தருக்கு வீடு பிரச்சனை, இன்னொருத்தருக்கு கடன் பிரச்சனை, இன்னொருத்தருக்கு பிஸ்னஸில் பிரச்சனை, இன்னொருத்தருக்கு வந்து செக்கை கொடுத்துக்கிறார், அந்த செக் பாஸ் ஆகிற டேட் வருவது, இப்போ ராவிக்கு அவருக்கு தூக்கம் போகுது இல்லை. அன்பானவர்களே, பலருக்கும் பல வகையான சோதனைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள். யாரும் சோதனை இல்லாத மக்கள் இந்த உலகத்தில் இல்லை, இன்றைக்கு இல்லை சகோதரர்களே. கஷ்டம் இல்லாத ஆட்கள், சோதனை டென்ஷன் இல்லாமல் உலகத்தில் யாரும் வாழல. அல்லாஹ் எங்களை எல்லாத்தை விட மிக பயங்கரமாக சோதிச்சா நபிமார்களை. சிலருக்கு நோயில் சோதனை, அவருடைய மனைவி படுத்த படுக்கையில் அல்லது புள்ள சின்ன வயசில் ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு நோயில் பாதிக்கப்பட்ட அவருடைய நேரம் முழுசாக ஹாஸ்பிட்டலும் கையுமா பெய்து கொண்டிருக்கு. இன்னும் சிலருக்கு மவள்ட பிரச்சனை, கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், சரி வருவதில்லை, அப்படி ஒரு டென்ஷன். உலகத்தில் பிரச்சனை இல்லாதவர்கள் யாரும் இல்லை சகோதரர்கள். இன்றைக்கி நாங்கள் சிலருடைய வசதியை பார்த்து, அவங்க வாழ்கிற லைஃப் ஸ்டைலை பார்த்து விலகி நினைக்கிறோம். சில டைமில் இவங்கெல்லாம் நல்ல நிம்மதியாக வாழ்கிறாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோமே தவிர, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் போய்த்து பார்த்தா விலகும் அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கு எப்படிப்பட்ட சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் வச்சிருக்கிறார். உலகத்தில் சிக்கல் இல்லாமல் யாருமே இல்லை, எல்லாருக்கும் வச்சிருக்கிறார். ஆனால் ஒன்றை விளங்கணும், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சோதனையை கொடுக்கும் பொழுது அந்த சோதனை அந்த மனிதனை நெருக்கமாக அல்லாவோடு ஆக்கணும். இதுதான் ஆக முக்கியம். அந்த சோதனை இந்த மனிதனை இன்னும் அல்லாஹ் விட்டும் தூரமாக்கிச்சுண்டா, அந்த சோதனை வந்துச்சு, சுபஹ் தொழாதவர் சுபஹ் தொழ ஆரம்பிக்கணும். திடீரென்று அல்லாஹ் ஒரு மனிதனோட இரக்கத்தின் காரணமாக தாங்க முடியாத ஒரு சோதனையை கொடுக்குறான். ஏன் தெரியுமா? நீ ஃபஜ்ரு கேள்வி ஃபஜ்ர் தொழ வரணும் என்றதுக்காக வேண்டி கொடுக்குறான். தஹஜ்ஜத் தொழாதவர் இப்படி தஹஜ்ஜத் தொழ ஆரம்பிக்கணும் என்பதற்காக வேண்டி சோதனையை கொடுக்குறான். ரிவாயத்தில் வருவது மிஷ்காத் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு எழுதுறானாம் சொர்க்கத்தை. இவர் ஒரு சொர்க்கவாசி. இந்த மனிதன் மௌத்தா போகிற டைம் கிட்டே ஆகும் பொழுது இவர் சொர்க்கத்துக்குரிய அமல் செஞ்சு இல்லை. அல்லாஹ் என்ன தெரியுமா செய்கிறானா? இந்த மனிதனை படுத்த படுக்கையில் போட்டுறானா, நோயை கொடுக்குறானா. உலகத்தில் இருக்கிறவங்க சிலர் நினைக்கலும், பாருங்களேன் இந்த மனுஷன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, படுத்த படுக்கையில் இருக்கிறாரு. அன்பானவர்களே, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நோயை கொடுத்த காரணம் என்ன தெரியுமா? அவன் எழுதின சொர்க்கத்தை தவறாமல் இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கான். வேறொன்றும் இல்லை. உலகத்தில் வேண்டாம், அதை நாங்கள் தவறாக விளங்கியலும். அன்பானவர்களே, அல்லாஹுடைய சோதனை, அல்லாஹ்ட பக்கத்தில் இருந்து வார பிரச்சனை இந்த மனிதனை அல்லாஹுடைய நெருக்கமாக ஆக்கணும். இதுதான் ஆக முக்கியம். ஒரு முஃமினுடைய பண்பு அதுதான். ஈமானுடைய மனிதன், எந்த மனிதன்ட்ட ஈமான் உறுதியாக இருக்குமோ, சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஜபன் லி அம்ரில் முஃமின். ஒரு முஃமினுடைய எல்லா காரியமும் ஆச்சரியமாயிக்கேன். அந்த மனிதன் மனசுக்கு சந்தோஷமான ஒன்று நடந்தால் அல்லாஹ்க்கு ஷுக்கூர் செய்கிறான். அந்த மனிதனுக்கு மனசுக்கு கஷ்டமான ஒன்று நடந்தால் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக வேண்டி அதை பொறுமையாக இருந்து அல்லாஹோட நெருக்கமாக ஆகிறான். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த ஈமானை எப்போ நானும் நீங்களும் சரி செய்கிறோமோ, உலகத்தில் வார எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு பிரச்சனையாக விளங்காது. இன்றைக்கு ஒரு பிரச்சனை என்னைய மூலையும் கொண்டு போய்ட்டு சரியான கஷ்டத்தில் விழுத்தாட்டுதுண்டா, அது ஈமாண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பலகீனமாக இருக்கும். எப்போ ஈமான் ஒரு மனிதன் உறுதியாக இருக்குமோ, அந்த டைமில் வார பிரச்சனை, சில டைமில் ஒரு ஆளுக்கு வந்திருக்கும் அந்த பிரச்சனை அவரை கொண்டு போய்ட்டு பைத்தியக்காரனாகவே ஆக்கி முடிச்சுடும். இன்னொரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அதே பிரச்சனை அல்லது அதை விட பயங்கரமாக வந்திருக்கும். ஆனால் அவர் அதை சமாளிக்கிறதும், இன்னொருத்தர் அந்த பிரச்சனையை தலைக்கெடுக்கிறதுலையும் பெரிய வித்தியாசம் இருக்கும். அது ஒன்றும் இல்லை, அது ஈமானில் இருக்கக்கூடிய வித்தியாசம். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எப்போ ஒரு மனிதன், சகோதரர்களே, ஈமானில் உறுதியாக இருப்பாரோ, அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் லேசாக்குவார். இதைத்தான் காஃபிர்கள் பயந்தாங்க. ஏன்? அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுக்கு கொடுத்திருந்த பலம், இந்த ஈமான்ட பலம், கையேந்தி நாங்கள் துஆ கேட்கறதுடைய பலம், சுஜூதிலிருந்து அழக்கூடிய பலம், இந்த பலத்துக்கு முழு உலகமே பயந்துச்சு சகோதரர்கள். இந்த பலத்துக்கு உலகமே பயந்துச்சு. ஹஸரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்குது. ஒரு யுத்தம், அந்த யுத்தத்துக்கு முன்னால் காஃபிர்களுடைய கூட்டத்தில் மஷூரா பண்ணி ஒரு மூத்த மனுஷன் அனுப்பினாங்க. இந்த யுத்தத்துக்கு முன்னால் போய்த்து சரியான பேச்சுவார்த்தை செஞ்சுட்டு வாங்க, அந்த தலைவரோட போய்ட்டு பேசி அவரோட பேச்சுவார்த்தை செஞ்சுட்டு வாங்க. கண்ணியமானவர்களே, ஹஸரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு என்றாலே அந்த மனிதர்களுக்கு சரியான பயம். வந்தார் ஒருத்தர், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடியவர் ஒருத்தர் வந்தார். வந்துட்டு முன்னால் வந்து ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுவோட பேச வந்திருக்கிறார். அன்பானவர்களே, ஹஸரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவதானிச்சாங்க,
வந்த மனிதன் அவருடைய கையில் என்னமோ ஒன்றை பொத்தி வச்சு கொண்டிருக்கிறார். அவருடைய கையில் ஏதோ ஒன்றை பொத்தி வச்சிருக்கிறார். கேட்டாங்க, மாஹாதா, இது என்ன? அந்த மனிதர் சொன்னார், ஹாதா சும்முசா, இது சும்முசா, நஞ்சு. எப்படியாப்பட்ட நஞ்சு என்றால், இந்த நஞ்சை உடனே குடித்தா நான் உடனே அங்கனக்கே கீழே விழுந்துருவேன், அவ்வளோ பலமானது. இது எங்கள்ட எதிரிகள்ட கையில் இருக்கும். நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், வந்தது எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காட்டி நாங்கள் திரும்பி பேத்துருவோம். எனக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னால் நான் அடுத்த நிமிஷமே இந்த போத்தல் எடுத்து நான் குடிச்சிட்டேன் என்றால் நான் அங்கனக்கே மௌத்தாக கீழே விழுந்துருவேன். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த மனிதன் கையில் இருக்கக்கூடிய அந்த போத்தலை ஹஸரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. அந்த பாட்டிலை திறந்தாங்க. திறந்துட்டு பிஸ்மில்லாஹி வபில்லாஹி ரப்பில் அர்தி வரப்பிஸ் ஸமாஹி அல்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி தா என்ற இந்த துஆவை ஓதி அந்த மனிதனுக்கு முன்னால அந்த நஞ்சை அப்படியே அந்த மனிதனுக்கு முன்னால் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு குடித்தாங்க. ரிவாயத்தில் வருது சகோதரர்களே, அந்த முன்னால் இருந்த மனிதன் எந்த அளவுக்கு இதை கண்டு பயந்தாருண்டா அந்த மனிதனுடைய உடம்பு அப்படியே வேர்வை போட்டு ஒரு வகையான மயக்கம் அவருக்கு வந்து, ரிவாயத்தில் வருவது அவருடைய நாடி பெய்த்து அவருடைய நெஞ்சில் பட்டு அப்படியே களத்து கீழே விழுந்துட்டான், தலை கீழே விழுந்துட்டு மயக்கத்தின் காரணமாக. அவ்வளவு பயந்தாரு. இவ்வளவு பயங்கரமான ஒரு நஞ்சு, எங்கட போராளிகள் வருஷமாக எங்கட யுத்தத்துக்கு பாவிக்கக்கூடிய ஒரு நஞ்சு, வாயை திறந்து அதை திறந்து குடிச்சிட்டா கீழே விழாம இருக்கிறதுக்கு எந்த காரணம் முடியாது. அவ்வளவு நஞ்சுத்தனமே கொண்ட ஒரு விஷயம், ஒரு பானம். இதை குடிச்சிட்டு எப்படி இவர் நிம்மதியாக எங்களுக்கு முன்னால் நிற்கிறாரு. உடனே ஓடி அவருடைய கூட்டத்தார்களுக்கு பின்னால் போய்த்து சொன்னார், ஜித்து மின் ஐந்தி ஷைத்தானின் அகல சும்ம சாஅத்தின் ஃபலம் யதுர்ரா. நான் யார்கிட்டருந்து வாரேன் தெரியுமா? நான் ஒரு ஷைத்தான் கிட்ட இருந்து வாரேன். அவர் இந்த நஞ்சை குடிச்சு போட்டுட்டு அவருக்கு இந்த நஞ்சு ஒரு சொட்டு கூட தீங்களிக்கல்ல என்று சொல்லிட்டு அந்த கூட்டத்தார்கள்ட்ட போன மனிதர் சொன்னார், இவர்களோடு எங்களுக்கு யுத்தம் செய்ய முடியாது, பேய்த்து உடன்படிக்கையை பேசுங்க, 1,00,000 தீனார் நாங்கள் தாரோம், இந்த யுத்தத்தை நாங்கள் நிப்பாட்டுவோம் என்று பேய்த்து அந்த மனிதர்களோடு பேய்த்து சமாதானம் பேசுங்க என்று சொல்லி அந்த மனிதர் அந்த கூட்டத்துக்கு அறிவுரை கொடுத்ததாக ரிவாயத்தில் வருவது. கண்ணியமானவர்களே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், எப்போ ஒரு மனிதனுடைய ஈமான் உறுதியாக இருக்குமோ முழு உலகத்தையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய கையில் கொணார அந்த திறமையை முஃமின்களாகிய எங்கட கையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார். இன்றைக்கு எங்கட தேவைகள், எங்களுக்கு வர கஷ்டம், இந்த கஷ்டத்தை அல்லாஹ் கிட்ட கேட்டு துஆ கேட்கலாத ஒரு நிலைமை இன்றைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஒன்றுமில்லை, ஈமான்ல இருக்கக்கூடிய விலகினம். உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு மனிதன் தஹஜ்ஜத் தொழுந்து தினமும் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்காத வரைக்கும் அந்த மனிதன் சொல்லலாவாம், நான் கேட்ட ஒன்று எனக்கு கிடைக்கலன்னு சொல்லலாம். ஏனென்றால் நீங்கள் தஹஜ்ஜத் தொழுந்து துஆ கேட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த தேவை ஹலாலான தேவையாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதை நிறைவேற்றியே தான் ஆகும். இன்றைக்கு நாங்கள் ஃபர்துலே குறை செய்கிறோம், ஃபஜ்ருக்கே பள்ளி பக்கத்துக்கு எத்தனையோ மாத கணக்கே வந்தில்லை. அன்பானவர்களே, இப்போ நாங்கள் நினைக்கிறேன், ஒரு கஷ்டம் வரும் பொழுது கையேந்தி துஆ கேட்டால் அல்லாஹ் உடனடியாக எனக்கு அதை தரணும். அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவிடம் எந்த மனிதன் சரியான தொடர்பு வச்சிருக்கிறாரோ அந்த மனிதனுக்கு வர பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கட்டும். இன்றைக்கு கடனில் கஷ்டப்படக்கூடிய எவ்வளோ பேர் இன்றைக்கு இருக்கிறாங்க சகோதரர்களே. எத்தனை பேருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் பாதிப்பால் ஒரு மனிதன் கலர்றதாக இருந்தால் கடனிலிருந்து கஷ்டப்படாம பாடமாக்கி தந்த துஆ, சொல்லி தந்த துஆ எத்தனை பேருக்கு பாடம் சகோதரர்களை? யோசிச்சு பாருங்க பாப்போம். எத்தனை பேர் நாங்கள் தவறாம அதை ஓதி வாரோம்? சுபஹ்க்கு பின்னால் ஒரு துஆ இருக்குது. அந்த துஆ தொடர்ச்சியாக ஒரு மனிதன் ஓதி வந்தால் அந்த மனிதருக்கு அல்லாஹ் துன்யால ரிஸ்கிட கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா. எத்தனை பேர் தவறாம இதை ஓடி வாரோம்? اللهم اكفني بحلالك عن حرامك واغنني بفضلك عمن سواك. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன்ல இருந்து பாதுகாக்க ஓதி தந்த ஒரு துஆ. இன்னொரு துஆ படிச்சு தந்தாங்க, اللهم اني اعوذ بك من الهم والحزن واعوذ بك من العجز والكسل واعوذ بك من الجبن والبخل واعوذ بك من غلبة الدين وقهر الرجال. எத்தனை பேர் இத தவறாம நாம ஓதி வாரோம்? அன்பானவர்களே, ஒரு மனிதனுக்கு வர கஷ்டம் துன்பம் அது எப்படியாப்பட்டதாக இருந்தாலும் எப்போ ஒரு முஃமினுடைய ஈமான் சரியாக இருக்குதோ இந்த டைம்ல அந்த முஃமின் அல்லாஹ்விடம் கையேந்தி துஆ கேட்கிறது. ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி ரிவாயத்தில் வருது, அவர் ஒரு தோட்டம் வச்சிருந்தார் மதீனால. அறுவடை செய்கிற காலம் வரப்போக்கல சரியான டைம்ல மழை பெய்யணும், மழை மிச்ச காலமாக மழை இல்லை. மழை கேட்டு துஆ கேட்டோம். 2 ரக்காத் தொழுந்து துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ்
மழை பெய்யாட்டி அறுவடை செய்கிறதுக்கு மிகவும் பெரிய ஒரு நஷ்டமாக ஆகிரும். முழு வருஷமும் கஷ்டப்பட்டு நாங்கள் அதை செஞ்சு வந்திருக்கிறோம். மழை பெய்யணும், தண்ணி வேணும், துவா கேட்டாங்க, மழை பெய்யலை. திருப்பி 2 ரக்காத் தொழுந்தாங்க, துவா கேட்டாங்க, மழை பெய்யலை. ரிவாயத்தில் வருவது 3வது தைலம் தொடர்ந்து துவா கேட்டுட்டு போயிட்டு பார்க்குறாங்க, முழு மதீனாலையும் தனது தோட்டத்துக்கு மட்டும் மழை பெய்ந்ததாக ரிவாயத்தில் வருது. அதில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோட்டத்துக்கு மட்டும் மழை பெஞ்சதாக ரிவாயத்தில் வருது. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, எங்கட எல்லா தேவைகள், எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரே சொல்யூஷனிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட இருக்குது. எல்லாம் வகையான பிரச்சனைகள், ஒரு ப்ராப்ளம் வந்தால் 2 ரக்காத் தொழுகிற பழக்கம் உருவாகணும். இன்றைக்கு அந்த பழக்கம் இல்லை. ஒரு கஷ்டம் வரப்போகல அவசரம் எங்கே சரி ஓட்டுறேன், முதலாவது யார்கிட்ட சரி சல்லி எடுக்க இயலுமான்னு தான் பார்க்குறேன், யார்கிட்ட சரி போய்த்து கடன் ஒன்று எடுக்க பார்க்குறேன், யார்கிட்ட சரி போய்த்து ஒரு லோன் ஒன்று அப்ளை பண்ண பார்க்குறேன். 2 ரக்காத் தொழுந்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்டிங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் வருது, இதா ஹஸபஹு அம்ருன், ஏதாவது மனசுக்கு கஷ்டமான ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம் வந்தால் என்ன தெரியுமா செய்வாங்க? ஃபஸிஆ இலஸ்ஸலா, அவசரமாக தொழுகையின் பக்கம் வந்து தொழுந்து 2 ரக்காத் அல்லாஹ் கிட்ட துவா கேட்பாங்க. அன்பானவர்களே, இந்த பழக்கம் தானே எங்களுக்கு இல்லாமல் போய்த்துட்டு. அண்மையில் ஒரு பயானை கேட்டேன், முஃப்தி மெங்க் இஸ்மாயில் மெங்க் அவங்களோட பயானில் சொல்கிறாங்க, ஒரு சம்பவம் பாகிஸ்தானில் நடந்த ஒரு உண்மையான ஒரு டாக்டருக்கு நடந்த, ஒரு நியூரலஜிஸ்ட் டாக்டர் இஷான் என்று சொல்லக்கூடிய ஒருவர், இவருக்கு நடந்த அந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. கண்ணியமானவர்களே, உண்மையிலே ஒரு ஆச்சரியமான சம்பவம். எப்போ ஒரு மனிதன் அல்லாஹோட ஈமான் கொள்ளும் பொழுது அல்லாஹ் எப்படியெல்லாம் உதவி செய்வான் என்றதுக்கு மிக அழகான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அந்த டாக்டர் சொல்கிறாரு, நான் ஒரு நியூரலஜிஸ்ட், ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு டாக்டர். ஒரு முறை நான் என்னுடைய ஒரு செக்ரட்டரியோட பாகிஸ்தானில் ஒரு சிட்டியிலிருந்து இன்னொரு சிட்டிக்கு நாங்கள் ஃப்ளைட்டில் போய்த்து கொண்டிருக்க போகல, ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட் போய்ட்டு கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று காலநிலை மோசமாகி இடி முழக்க ஆரம்பிச்சிச்சு, மின்னல் வெட்டினதன் காரணமாக ஃப்ளைட்டில் 2 இன்ஜினில் ஒரு இன்ஜினுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பாடு பட்டு அது உடனே என்ன செஞ்சாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டில் அந்த ஃப்ளைட் இறக்கப்பட்டுச்சு. அன்பானவர்களே, அந்த டாக்டர் சொல்கிறாரு, அந்த ஏர்போர்ட் ஒரு சின்ன ஒரு ஏர்போர்ட். அப்படி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, நேரம் போகுது. அப்போ நான் போய்த்து பைலட்டை கேட்டேன், எவ்வளோ நாள் நேரம் ஆகும் இதை சரி செஞ்சு நாங்கள் திருப்பி போகிறதுக்கு. அந்த டைமில் எனக்கு சொன்னாங்க, இப்படி இது ஒரு சின்ன ஒரு ஏர்போர்ட், இன்ஜினியர்ஸ் மாதிரி யாரும் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஏர்போர்ட்லேருந்து அவங்க வரணும், வந்து இதை செஞ்சதுக்கு பின்னால் தான் எங்களுக்கு மறு எடுத்து போவேலும், எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரியா. ஆனால் நீங்கள் போகிற இடத்துக்கு எங்களுக்கு இந்த ஒரு வாகனத்தை எடுத்து பிடிச்சி போனீங்கண்டா குறிப்பிட்ட சில நேரங்களில் சில ஹவரில் நீங்கள் போகிற இடத்துக்கு போய்ட்டு சேர்ந்துடுறீங்க. அந்த டாக்டர் சொல்கிறாரு, நான் என்ன செஞ்சேன் என்றால், நேரம் போகுது என்பதன் காரணமாக என் செக்ரட்டரியை கூட்டிக் கொண்டு அங்கனைக்கு இருந்து நாங்கள் ஏர்போர்ட்டில் இருந்து ஒரு வாகனம் பிடிச்சி நாங்கள் போகிற இடத்துக்கு பை ரூட் போகிறதுக்கு ரெடி ஆகினோம். அன்பானவர்களை, அவர் சொல்கிறாரு, நாங்கள் ஏர்போர்ட்டில் இருந்து வெளியாகி போகும் பொழுது மழை பெய்யுது. எந்த அளவுக்குண்டா முன்னால் போகிறது ஒன்றும் விளங்குதில்லை, அந்த அளவுக்கு பயங்கரமான மழை, பாதை எல்லாம் சேராக இருந்துச்சு. இப்போ நான் யோசித்தேன், இந்த மழையெல்லாம் கொஞ்சம் இறங்க காண்டி கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு கொஞ்சம் ஒரு இடத்துக்கு போய்ட்டு ஓய்வு எடுத்துட்டு தொழுகிற நேரமும் வந்துட்டு தொழுந்ததுக்கு பிறகு கொஞ்சம் மழை இறங்கினதுக்கு பிறகு எங்களோட பிரயாணத்தை தொடருவோம் என்று நான் நினைக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீடை போய்த்து நாங்கள் தட்டி நான் நடந்த எல்லா விஷயத்தையும் இங்கே சொன்னோம். மேலால் வரப்புக்குள்ள ஃப்ளைட்டில் பிரச்சனை, உடனே ஏர்போர்ட்டில் இறக்கினதுக்கு பின்னால் மறு வாகனம் ஒன்று எடுத்து போக பார்த்தா அப்படி ஒரு தடங்கள். அதனால் கொஞ்சம் நேரம் உங்களோட வீட்டில் ஓய்வு எடுத்துட்டு எங்களுக்கு தொழுந்துட்டு போகிறதுக்கு ஒரு அனுமதி தாங்க என்றும் பொழுது அந்த வீட்டில் ஒரு வயசான பெண்மணி கதவை திறந்ததுக்கு பின்னால் அந்த மனிதர்கிட்ட சொன்னாங்க, தாராளமாக வந்து நீங்கள் உங்களோட வேலையை முடிச்சுட்டு போங்க. அன்பானவர்களே, அந்த டாக்டர் சொல்கிறாரு, நாங்கள் வீட்டில் போய்த்து தொழுந்து எங்களோட காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வரும் பொழுது நான் அவதானிச்சேன், ஒரு கட்டில் ஒன்று இருக்குது. அந்த கட்டிலோடு ஒரு முசல்லா போடப்பட்டு இந்த பெண்மணி அந்த முசல்லால தொழுந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் பக்கத்தில் அந்த கட்டிலில் போய்த்து பார்த்தேன், யார் இருக்கிறேன்னு பார்த்தால் ஒரு 6-7 வயசுள்ள ஒரு சின்ன ஒரு பையன், ஒரு பொடியன் தூங்கி கொண்டு இருக்கிறார். அந்த தாய்கிட்ட நான் கேட்டேன், இது யாரு? அன்பானவர்கள், அந்த தாய் சொன்னாங்களாம், இது என் பேர புள்ள, இவங்களோட உம்மாவும் வாப்பாவும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, இந்த புள்ள என்னுடைய பொறுப்புல தான் இருக்குது. இந்த புள்ளைக்கு ஒரு நோய் வந்து நான் எவ்வளோ டாக்டர்ஸ் மாட்ட போயிட்டு பார்த்துட்டோம், என்ன நடக்குதுன்றே விளங்குது இல்லை. கடைசியாக ஒரு டாக்டர் சொல்கிறாங்க, அந்த டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்க பார்த்தா 3 மாதம் வெயிட்டிங் டைம். அவருக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்க நான் இங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி போகணும், அவரோட இடத்துக்கு போகணும், என்னையால் அதை இந்த வயசில் செய்கிறதுக்கு இயலாது. நான் செய்கிற விஷயம் என்னென்றால், நான் தொழுந்து அல்லாஹ்கிட்ட துவா கேட்குறேன், அல்லாஹ் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நோய் வந்திருக்குது, அதை நீ லேசாக்கித்த அல்லாஹ்னு துவா கேட்குறது.
அந்த டாக்டர் அந்த டைமில் அந்த பெண்மணி கிட்ட சொன்னாராம், நானும் ஒரு டாக்டர் தான், அந்த டாக்டர் யாருன்னு நீங்கள் சொன்னீங்கடா நான் கொண்டு போய்த்து அதை உங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை நான் செஞ்சு தருவேன் என்று சொல்லும் பொழுது அந்த பெண்மணி சொன்னாவாம், இவருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம், டாக்டர் இஷான் என்று சொல்லி ஒரு நியூரலஜிஸ்ட் டாக்டர் ஒன்று இருக்கிறாராம், நான் அவரை தான் பார்க்க போகிறேன். நண்பானவர்கள், இந்த டாக்டர் சொல்கிறாரு, எப்போ இந்த தாய் என்னுடைய பேரை சொன்னாவோ என் கண்ணால் கண்ணீர் வர ஆரம்பிச்சுட்டு அப்போ நான் விளங்கினேன், நான் ஃப்ளைட்டில் போகும் பொழுது அல்லாஹ் இந்த தாயினுடைய துஆவை கபூல் செஞ்சு இந்த தாய்க்கு உதவி செய்ய நாடிட்டான், அதனால தான் அல்லாஹ் அந்த ஃப்ளைட்டை கீழே இறக்கினான். அதுக்கு பின்னால் திருப்பி நான் பிரயாணத்தை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் அவனுடைய படை அனுப்பி மறுவும் மலை இறக்கி என்னுடைய பிரயாணத்துக்கு தடையை கொண்டாந்தது ஒன்றுமே இல்லை, நீங்க செஞ்ச துஆ, உங்களோட துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான், நீங்க எனக்கிட்ட வர வேண்டியது, அல்லாஹ் உங்களோட துஆவை கபூல் செஞ்சதன் காரணமாக அல்லாஹ் என்னைய உங்களோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டான். அன்பானவர்களே, அந்த தாய் சொல்றா எப்போ இந்த இதை கேட்டேனோ நான் அப்படியே அல்லாஹ் இடத்துல துஆ நன்றி செலுத்தி அழ ஆரம்பிச்சிட்டேன். இந்த டாக்டர் சொல்றாரு, சில காலமாக நான் இந்த புல்லை எடுத்து நான் ட்ரீட்மெண்ட் செஞ்சதாக இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த டாக்டர் சொல்றார். அன்பானவர்களே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், அல்லாஹ் குர்ஆன்லேயே அதை தான் சொல்றான், என்னைய நம்புகிற மக்கள், என்னைய நம்பி தொடர்ச்சி எனக்கிட்ட கேட்குற ஆட்களுக்கு நான் எப்படி கொண்டாந்து கொடுப்பேன் என்றால், அவர்கள் நினைச்சு கூட பார்க்காத அளவில் கொண்டாந்து கொடுப்பேன். இன்றைக்கு ஹதீஸ் கிதாபில் மிகப்பெரிய கிதாப், அஸஹுல் குதுபி பஅத கிதாபில்லா, குர்ஆனுக்கு பின்னால் உலகத்தில் ஆக ஆத்தன்டிக்கான சஹீஹான ஒரு புக் இருக்குமெண்டா இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதின இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி என்ற கிதாப். அன்பானவர்களே, இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி சரித்திரத்தை வருவது, அவர்களுக்கு சின்ன காலத்தில் கண் பார்வை இல்லை. ஒரு தாய் தகப்பன் சின்ன காலத்தில் மௌத்து, தனி ஒரு தாய் தான் இமாம் புகாரியை வளர்த்தெடுத்தாங்க. அன்பானவர்களே, இந்த தாய் தொடர்ச்சியாக செஞ்ச துஆ, தொடர்ச்சியாக கண் விளங்காத இந்த புள்ளைக்கு செஞ்ச துஆ, ஒரு நாள் இரவு தூங்கி கொண்டு இருக்கிறாங்க, கனவுல கண்டாங்க ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம கனவுல கண்டாங்க. ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த தாய் கிட்ட சொன்னாங்க, அந்த தாயை பார்த்து சொல்றாங்க, கத் ரத்தல்லாஹு அலா இப்னிகி பஸரஹு, அல்லாஹ் உங்களோட புள்ளைக்கு கண் பார்வையை திருப்பி கொடுத்துட்டான். ரெண்டு காரணம், லிகஸ்ரத்தி புகாஇகி வ லிகஸ்ரத்தி துஆஇகி, நீங்க நிறைய அழுந்து அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டதன் காரணமாக. ஒன்று அழுந்தீங்க, ரெண்டாவது தொடர்ச்சியாக நிறைய துஆ கேட்டீங்க. கண் பார்வை விலங்கல்ல சகோதரர்களே, ஒரு நாள் 2 நாள் இல்லை, எத்தனையோ வருஷம் கண் பார்வை விலங்கல்ல, தொடர்ச்சியாக துஆ கேட்டு கொண்டிருந்தாங்க. கண் பார்வை விளங்காட்டியும் அந்த கண் பார்வையை திருப்பி கொடுக்கலும் என்ற ரப்புக்கு மட்டும் தான். அன்பானவர்களே, ஹஜ்ரத் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாய் சொல்கிறாங்க, அடுத்த காலையில் நான் எழும்புறேன், வளமையாக சுபஹுக்கு நான் தான் என்ற புள்ளை எழுப்பி வுது செய்கிறதுக்கு ஒரு ஏற்பாடை செஞ்சு கொடுப்பேன். அன்று காலையில் நான் எழும்பும் பொழுது என்னுடைய மகன் வுது செய்கிற காட்சியை நான் கண்டு அப்படியே சுஜூதில் விழுந்துட்டேன். நான் அப்படியே சுஜூதில் விழுந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினேன். ஒவ்வொரு தினமும் நான் தானே என் மகன் எழுப்பாட்டி நான் வுது செய்ய வைக்கிறது. அன்று காலையில் நான் எழும்புறேன், என் மகன் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வுது செஞ்சு கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, ஒரு முஃமினுடைய துஆவின் பவர் இதுதான். வேண்டியது செய்யலாம். நிறைய சம்பவங்கள் இருக்குது. அன்பானவர்களே, மௌத்தானவர்கள் உயிர்ப்பிச்சு எழுப்பாட்டின சம்பவங்கள் இருக்குது. ஏன்? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவோடு இருந்த தொடர்பு அது. அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் நிறைய வாயால் பேசக்கூடிய முஸ்லீம்களாக ஆகிட்டோம். எங்களோட ஈமான் பலகீனமாகிட்டு, எங்கட இஸ்லாம் எல்லாமே வெறும் பேச்சிலையும், எங்களோட தாடிலையும், எங்களோட தொப்பிலையும், எங்களோட ஆடைகள்லையும் சில கட்டத்தில் எங்களோட இஸ்லாம் அப்படியே மட்டுப்பட்டு பேத்துட்டு உண்மையான இஸ்லாத்வாதிகளை முஸ்லீம்களை தேடக்கூடிய காலமே நாங்கள் மறந்து போன ஒரு நிலைமை உண்டாகி இருக்குது சகோதரர்களே. அதனால் நாங்கள் எல்லாரும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இன்றைக்கு எங்களோட நாட்டில் நேற்று நடந்த எலெக்ஷன், இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எங்களுக்கு வருவது, நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்கணும். அது துன்யாவில் கொஞ்ச காலத்துக்கு வருவது அது. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுக்கு முன்னால் ஒரே ஒரு கட்சி தான். அந்த கட்சியில் ஒவ்வொரு கட்சியும் ஒப்போனன்ஸ் என்றது கிடையாது. ஒரே ஒரு கட்சி தான், அது அல்லாஹுடைய கட்சி, ஹிஸ்புல்லா, அல்லாஹுடைய கட்சி. அந்த கட்சி தான் அந்த இடத்துல வெற்றி பெறும். அந்த சன்னிதானத்தில் நானும் நீங்களும் வெற்றி பெறுவோமா என்பது சகோதரர்களே மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கு. அதனால் ஈமான், எங்களோட ஈமான் என்றைக்கு உறுதியாகுதோ
அனைத்து விஷயங்களையும் ஒரு முஃமினு கேளும் அவருடைய கண்ட்ரோலில் கொணாரத்துக்கு. முஸ்லிம்கள் சகோதரர்களே, இஸ்லாம் முஸ்லிம்கள் இந்த ஹிஸ்ட்ரியை படிக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக உருவாகணும். மாஷா அல்லாஹ், உங்களோட மஸ்ஜிதில் வெறுமனே தொழக்கூடிய இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல காரியங்கள், நிறைய ப்ரோக்ராம்ஸ் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு இன்றைக்கு மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய வாலிபர்களும் தான் வயோதிபர்களும் தான் எல்லாரும் இணைஞ்சு நடக்கணும் என்றதற்காக வேண்டி பல திட்டங்கள் உங்களோட மஸ்ஜிதுகளில் போட்டு செய்யப்படுவது. மஸ்ஜிதுகளுடைய அபிவிருத்திக்காக வேண்டி, மஸ்ஜிதுடைய எக்ஸ்டென்ஷனுக்காக வேண்டி, இன்னும் மஸ்ஜிதுடைய நல்ல நல்ல காரியங்களுக்காக வேண்டி நிறைய வேலை திட்டங்கள் செய்யப்படுவது. அன்பான பெற்றோர்களே, உங்களோட பிள்ளைகளுக்கு ஒழுங்கான நல்ல வழியை நீங்கள் இப்போ முடிவெடுக்கணும் என்றா எப்போ உங்களோட பிள்ளைய மஸ்ஜிதுகளோட பள்ளிகளோட தொடர்பாக ஆக்குறீங்களோ இதை தவிர எங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பமாரை பார்த்து தான் சொன்னாங்க, முரு அவுலாதக்கும் பிஸ் ஸலாத்தி வஹும் அப்னாஉ சப்இ சினீன். 7 வயசீக போக்கல புள்ளைகளுக்கு தொழும்படி ஏவுங்க. 10 வயசாகியும் அந்த புள்ளைகள் தொழுகாட்டி அந்த புள்ளைகளுக்கு அடிச்சு சரி தொலைவைங்கன்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த புள்ளைக்கு தொழுகையை படித்து கொடுக்கறது ஒவ்வொரு வாப்பமாருடைய பொறுப்பு. இது வாப்பட பொறுப்பு. வாப்பாவே சுபஹ் தொலாட்டி யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, வீட்டுட நிலம் எப்படி இருக்கும்? ஒரு மஹல்லால முசீபத் பிடிச்ச வீடுண்டா எந்த வீட்டில் சுபஹ் தொலைப்படுவது இல்லையோ அந்த வீடு, எந்த சந்தேகமும் இல்லை, அந்த வீட்டில் பரக்கத் உருவாகாது. தொழுகை இல்லை சகோதரர்களே. சில வீடுகளை நாங்கள் பார்க்குறோம், அந்த வீட்டில் வாப்பாவும் எழும்புறல்ல, உம்மாவும் எழும்புறல்ல, புள்ளையிலும் எழும்புறல்ல, யாருமே ஃபஜ்ருக்கு எழும்புறல்ல. அல்லாஹ்வோட உதவி எங்கே வரப்போகுது சகோதரர்களே? இன்றைக்கு ஒரு மனிதர் தஹஜ்ஜத்தில் அழுந்து அல்லாஹ் கிட்ட சுஜூதில் துவா கேட்குறார், இன்னொருவர் சுபஹுக்கு பள்ளிக்கே வந்ததே கிடையாது. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. அல்லாஹ் அந்த மனிதனுக்கு எப்படி கொடுப்பான், அல்லாஹ் இந்த மனிதனுக்கு எப்படி கொடுப்பான். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அன்பான பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேருந்து ஈமான்ட பாடத்தை படித்து கொடுங்க. அல்லாஹோட நம்பிக்கையை படித்து கொடுங்க. எதை கேட்டாலும் ஒரு மனிதன்கிட்ட போய் கையேந்தக்கூடாது. ரப்பு கிட்ட கையேந்திர பழக்கம், தஹஜ்ஜத்தில் சுஜூதில் விழக்கூடிய பழக்கம், இந்த பழக்கத்தை படித்து கொடுக்கணும் வாப்பத்தான் சகோதரர்களே. இந்த பிள்ளைகளுக்கு இந்த நல்ல பழக்கம் உருவாகணும் வேண்டாம். முதலாவது இந்த பிள்ளைக்கு நீங்கள் படித்து கொடுக்கணும் தொழுகையை படித்து கொடுக்காட்ட அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஈமானுடைய பாடம் வராது. அந்த ஒரு நாளும் அந்த பிள்ளைகளுக்கு ஈமானுடைய பாடம் வராது. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு வாப்பமாரும் விளங்கிக் கொள்ளணும், ஏண்ட புள்ள ஏண்ட ஒரு அமானிதம், இந்த புள்ளைக்கு முதலாவது நான் தொழுகையை படித்து கொடுக்கணும். வாப்பா கிட்டே தொழுகை. இன்றைக்கு மாஷா அல்லாஹ், இன்றைக்கு எங்களோட ஏரியாக்கள் எல்லாம் தாராளமாக பள்ளிக்குது. ஒரு வீட்டில் 2 பள்ளியில் பாங்கு சொல்கிற சத்தம் கேட்குது, சில வீட்டுகளில். சில வீட்டில் 3 பள்ளியில் பாங்கு சொல்கிற சத்தம் கேட்குது. அவ்வளோ பள்ளி நிறைஞ்சு. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் ஃபஜ்ருடைய தொழுகை பலகீனம், அசருடைய தொழுகை பலகீனம், நிறைய இந்த ஜமாத்துடைய தொழுகைகள் பலகீனம். ஆண்களாக எங்களை பார்த்து எங்களோட மார்க்கம் சொல்லுது, நீங்கள் வீட்டில் தொழுகிறல்ல, எங்களுக்கு சொல்லுது பள்ளியில் தொழணும். 2 விஷயம். முதலாவது பள்ளியில் தொழணும், 2வது எங்களை எல்லாத்தையும் பார்த்து சொல்லுது ஜமாத்தோடு தொழணும். ஜமாத்தோடு தொழணும். அன்பானவர்களே, இது எங்களுக்கு மார்க்கம் முதலாவது சொல்லக்கூடிய விஷயம். இந்த பழக்கத்தை, இந்த நல்ல பழக்கங்களை எங்களோட பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கணும். யாரெண்டா பெத்தெடுத்த உம்மா வாப்பாவும் இந்த நல்ல சூழல்கள் உருவாக்கணும். பிள்ளையில பள்ளியோடு அட்டாச் பண்ணணும். எப்போ இதை நாங்கள் செய்கிறோமோ சகோதரர்களே, உலகத்தில் ஆகப்பெரிய வெற்றி இருக்கும். இந்த மாதிரி நல்ல வீடுகளில் தான் இருக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் ரப்புக்கிட்ட கையேந்து ரப்புக்கிட்ட துவா கேட்கணும். என்னுடைய ஒரு நண்பர், அவருடைய தம்பிக்கு சகோதரர்களே டெங்கு காய்ச்சல் வந்து அவருடைய பிளட் கவுண்ட் மிக பயங்கரமாக குறைஞ்சி பெய்து எந்த காரணத்தை கொண்டும் பிளட் கவுண்ட் கூடுதில்லை. எந்த அளவுக்குண்டா நிறைய பேர் இவர் மௌத்தாவிடுவாரோ என்ற ஒரு நிலைமைக்கு வந்த டைமில் கூட அல்ஹம்துலில்லாஹ் அவர் ரிகவர் ஆகி வெளியே வந்து பின்னால் நான் என் நண்பரோட பேசிட்டிக்கு போகல. அவர் என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னார், எங்களோட தம்பி இவ்வளோ நோய் வந்தும் அவருக்கு அல்லாஹ் திருப்பி ஷிஃபாவை கொடுத்து இவருக்கு நோய் குணமாகறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் நான்டா சொல்லுவேன், எங்களோட தம்பியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் நிப்பாட்டின நாள்லேருந்து 5 நாள் எங்களோட வாப்பா முசல்லாலேருந்து எழும்பல. 5 நாள் என் வாப்பா முசல்ல தான் இருந்தார். ஹாஸ்பிட்டலுக்கு சரி பார்க்க வரல. 5 நாளும் முசல்லால இருந்து தொடர்ச்சியாக கேட்ட துவா, அந்த துவாட பிரதிபலன் தான் நான் எங்களோட தம்பியில் கண்டோம். டாக்டர்ஸ்மார் கூட ஆச்சரியப்பட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், சில ஆக்சிடென்ட்கள் பார்க்குறோம், சில நோய்கள் பார்க்குறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் எப்படித்தான் அதுக்கு ஷிஃபா கொடுத்தான்னு சிலருக்கு ஆச்சரியம். இவ்வளோ பயங்கரம். டாக்டர்ஸ்மார் கூட இவர் மவுத்தாவார் என்று சொன்னார். ஆனால் சிலவங்க ரிகவராகவே வெளியே வராங்க. அன்பானவர்களே, இந்த அனைத்து காரியங்களும்
ரப்புடைய கையில் ரப்புடைய கண்ட்ரோலில் இருக்குதுன்றதை நாங்கள் உலகத்தில் மறக்காமல் உலகத்தில் வாழ்ந்தோம்ண்டா உலகத்தில் நடக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு சிக்கலும் எங்களுக்கு ஒரு டென்ஷனாக ஆகாது. பேசின அனைத்து விஷயங்களையும் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்கள் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وصحبه